ஒரு நிமிடம் போதும் மனித வாழ்க்கை மாறுவதற்கு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. அந்த வாழ்க்கையை எப்படி நீங்கள் நடத்தி செல்லணும்னா, ஒரு கப்பல் மாதிரி தான். கப்பல் எப்படி நீரில் பயணம் பண்ணும்போது அந்த பயணம் ரொம்ப அற்புதமான, மனதுக்கு சுகமானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் கப்பலில் பயணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டால் அதில் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான். நீங்கள் 1,00,000 கோடி பணம் வைத்திருக்கிறீர்கள் என்றால், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடம் அன்பாக இல்லாமல் ஆணவத்தோடு நீங்கள் நடந்து கொண்டிருந்தால், இந்த பிரபஞ்சத்தில் உங்களை எப்பொழுதும் இந்த இயற்கை உங்களை கவனித்துக் கொண்டிருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் ஒரு மனித வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் தலைகீழாக மாற்றி போடும் சக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் சரி, எத்தனை செல்வந்தராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுதும் அன்பாக, கனிவாக, பணிவாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் இந்த பிரபஞ்சம் கண்காணித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு இறைவன் பணத்தை கொடுக்கிறான், செல்வத்தை கொடுக்கிறான் என்றால் உங்களுடைய குண அதிசயங்களை சோதனை செய்வதற்காகத்தான். அந்த சோதனைக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருந்து இறைவனிடம் ஆசை பெற்றால் ஒழிய செல்வந்தனாக மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் புகழுடனும் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எத்தனை செல்வம் இருந்தாலும், எத்தனை புகழ் இருந்தாலும், மனிதன் அன்பு வழியில் கடக்கவில்லை என்றால், அன்பு வழியில் நடக்கவில்லை என்றால், அவன் வாழ்க்கையை ஒரு நொடியில் இந்த பிரபஞ்சம் தலைகீழாக மாற்றி போட்டுவிடும் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் நீங்கள் அன்பு வழியில் நடந்து, கருணையோடு வாழ்ந்து, வள்ளல் தன்மையோடு நீங்கள் இருந்தால், இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்கு தனித்துவமான ஒரு சக்தியை கொடுத்து, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க இறைவன் அருள் புரிவான் என்பதுதான் உண்மை. நன்றி.